வணக்கம். நான் உங்கள் அழகேசர். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம தமிழ்நாடு அரசோட அரசு வழக்கறிஞர் யார் அப்படின்னு பார்த்தா வில்சன் சொல்கிற ஒருத்தர் திருப்பி நான் முந்தானத்தை ஒரு 3 நாள் முன்னாடி சொல்லிட்டேன். நம்ம திருமாவளவன் திருப்பி வீடியோவில் வந்து பத்திரிகை நண்பர்களுக்கு வீடியோ பெட்டி அவன் எந்த ஜாதியும் தெரியாது அதனால் அடிக்கலை, அவன் முறைச்சி பார்த்ததுனால தான் அடித்தான்றாங்க. யாருமே ஜாதியை பற்றி பேசுகிறாங்க? அடித்தவனும் பேசலை. இந்த ஜாதின்றதெல்லாம் அடித்தோம், ஜாதி பிரச்சனையே வரல, அடி வாங்கணும்னு சொல்ல ஜாதி சொல்லி தான் அடித்தாங்கன்னு. ஏன் முந்திரி கொட்டத்தனமாக நீயே வந்து ஜாதி சொல்லி அடிச்சுக்கிறேன்னா சொல்கிற பார்த்துக்கோங்க. அவன் அந்த அடி வாங்கினவன் ஓடி போயிட்டான். யார்? பார் கவுன்சிலுக்குள்ளே வழக்கறிஞர் அசோசியேஷனுக்குள்ளே ஓடி போயிட்டதுனால ஒரு போலீஸ்காரன் வந்து நீ என்ன ஜாதின்னு கேட்டதுக்கப்புறம் அவன் ஒரு ஜாதி பேர் சொல்லியிருக்கான். அவன் வந்து வெளியே சொன்னதுனால இந்த திருமாவளவன் ரவுடி இருக்கான்ல, அந்த அடியாள் 20 பேர் அடியாள் கைக்குள்ளிருப்பாங்கல்ல, 20 பேர் கூப்பிட்டு அவன் ஜாதி பேர் சொன்னதுனால தான் அடிச்சிருக்காங்க. நான் 4 நாள் முன்னாடியே சொல்லிட்டேன். ஏன் முந்திரி கொடத்தனமா நீயே வந்து ஆஜராகிக்கிற? ஜாதின்னு சொல்லிட்டு யாருமே இருக்கல, பத்திரிகை நண்பர்களும் கேட்கல எந்த ஜாதி சார்ன்னு சொல்லிட்டு ஜாதி பிரச்சனை அப்படின்னு குறுக்கால வந்ததுனால அடியான்னு சொன்னால் நீயும் வந்து சொல்லிட்ட. அவன் முறைச்சதுனால தான் அடிவாங்க. அப்போ கூட சும்மா இருந்திருப்பாங்க. ஆனால் முந்திரி கொடுத்தனமா அவன் என்ன ஜாதின்னு தெரியாது அதுக்காக அடிக்கிறான் அப்படிங்கும் போது அப்பயே தெரிஞ்சுக்கணும். ஒரு வழக்கறிஞரை சொல்கிறேன், நீயே முந்திரி கொடுத்தமா இன்றைக்கி தான் தெளிவு வந்துச்சு. பார் கவுன்சிலுக்குள்ளே ஓடி போயிட்டாங்கண்டு. அது ஒரு கண்ணாலத்தை பார்த்தாச்சு. ஒருத்தர் சொல்கிறாரு 20 பேரை அடியாளை கூப்பிட்டு இவன் இந்த ஜாதின்னு சொன்னதுனால ஜாதி கலவரத்தை தூண்டியிருக்கான். அவனுக்கு ஒரு என்கொயரி கூட இல்லை. சுடுகாட்டில் தண்ணி இல்லைன்னு வீடியோ போட்டவனை அரெஸ்ட் பண்ணி கேவலமாக அரசியல் ரெடி. நான் சொல்கிறேன், நம்ம படத்தில் சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணன்ற மாதிரி பிரச்சாரத்து வாகனத்தை சீஸ் பண்ணால் இந்த கட்சியை தோற்று பண்ணுற மாதிரி கேவலமான அவர் பாருங்க புது வாகனத்தை இறக்கிட்டார். கேவலமாக இருக்கடா நீங்கள்லாம் பண்ணுறது. உச்சபட்சம் இருந்தோம். அரசியல்வாதி ஆக்சுவலி அடியாளுக்கெல்லாம் அரசியல் பதவி கொடுத்து அவனை அரசியல்வாதி ஆகிட்டீங்க. அவன் கட்சியை கழிச்சிட்டு போய் உட்காந்துடலாம் கொடுக்க போட்டு என்ன சலாம் போட்டு உங்களுக்கு உட்காந்துடலாம். நீங்கள் பண்ணுறதெல்லாம் நியாயன்ட்டு ஜேஞ்சு கேவலம் கெட்ட வார்த்தையில் கூட திட்ட மனசு இல்லைடா. ஏன்னா கருப்பு கோட்டு தடுக்குது கெட்ட வார்த்தை திட்டக்கூடாதுன்னு. கருப்பு கோட்டு போட்டதில்லைன்னு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா கேவலமாக அரசியல். அன்றைக்கே சொல்லிட்டேன் 4 நாள் முன்னாடியே. எதுக்கு நீயே வந்து முந்திரி கொட்டுற மாதிரி எந்த ஜாதியும் தெரியாது அவன் முறைச்சதுனால தான் அடி ஒழிச்சு நீ எதுக்கு ஜாதி இருக்கிற? அப்போ ஜாதி கலவரத்தை நீ தான் தூண்டிட்டு அவனால தான் பிரச்சனை. அடியாள் ஒரு கட்சியில் கூட்டணி கட்சி ப்ளஸ்ஸு தலைவர் நாடகோஷி தலைவர் துணைத் தலைவர் நாடகோஷி துணைத் தலைவர் அவர் சொல்கிறாரு, அந்த காலத்தில் விரல் சூப்பி ஜட்டி ட்ரௌசர் போட்டுருந்த காலத்தில் எங்கள் தாத்தாவுக்கு பிரச்சாரம் போயிட்டு இருந்தாராம். எந்த இதில் நான் அரசியல் வரதுக்கு முன்னாடி இவர் யார் நாடகோஷி துணை சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், அவரே சொல்கிறாரு அந்த காலத்தில் அவ்வளோ சோசியல் மீடியா இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால தெரிஞ்சுக்கோங்க. அவரே வாலின்றா வந்து சொல்கிறாரு, இந்த காலத்தில் சோசியல் மீடியா இருக்கிறதுனால நாங்கள் ஆட்சியே சோசியல் மீடியா மூலியமாக தான் நடத்துகிறோம். நாடகத்தை வீடியோ எடுத்து சித்தரிக்கப்பட்ட வீடியோ போடாமல் வீடியோ எடுத்து போடுறோம். சோசியல் மீடியா தான் எங்கள் ஆட்சியே நடக்குது, வேறு ஒன்றும் இல்லைங்க. சோசியல் மீடியா தான் அவங்க நடத்துகிறோன்னு காமிச்சிக்கிறதுக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஒன்றும் இல்லை. அதை ஊதி பெருசாகிற மாதிரி இவங்க பலூனே ஓட்ட விழுந்தாலும் பலூனே இல்லாமல் காற்றடிக்கிறவங்க. ஆக்சுவலாக அவன் 4 நாள் முன்னாடியே சொல்லிட்டேன், இவனாக வந்து வாலின்றா நான் எந்த ஜாதியும் தெரியாது, ஜாதிக்கெல்லாம் அடிக்கல, முறைச்சி பார்த்தனால தான் அடி. நீ எவனுமே ஜாதி பற்றி பேசலை. எந்த ஜாதி நீயே பேசினப்போ அப்போ நீயே வந்து வாலின்றா மூக்கில் வேற எதுவும் நுழைச்சிக்கிற. ஜாதி கலவரத்தை தூண்டுறது நம்பர் 1ங்க. நீங்கள் யாருன்னா விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் யார்? திருமாவளவன். பேசாமல் உங்கள் பதவியை நீக்கிட்டு அவங்க போய் கூட கும்பிட்டு போயிட்டு நின்றுங்க, சரிங்களா? அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் வழக்கறிஞர்கள்ல திருப்பி அவர் எப்படி வாலின்றா வந்து மூக்கில் நுழைச்சிக்கிறாரோ அதே மாதிரி இப்போ இந்த வில்சன் சொல்கிற வழக்கறிஞர் அந்த ப்ரொஃபஷனுக்கு கேவலம். திருப்பி 4 வாட்டி வந்து நல்ல ஆணித்தரமாக சொல்கிறார், வாங்கியிருக்கிறது தாவேக்கா வெறும் இடைக்கால உத்தரவு. அப்படின்னா நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மதுரை பெஞ்சில் மெட்ராஸ் ஹைகோர்ட்லையும் சரி மதுரை பெஞ்சிலையும் வாங்கினது இடைக்கால உத்தரவு. அதுக்கு அப்பீல் போயிட்டு தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. நீ வாங்கியிருக்கிறதே ஒரு இடைக்கால உத்தரவு. இடைக்கால உத்தரவுக்கு அப்பீல் போனால் இடைக்கால உத்தரவு தான் கொடுப்பாங்க. எதுவும் தெரியாத மக்களுக்கு எப்படி கேவலமாக நடத்துறீங்க பார்த்தீங்களா? ஆக்சுவலி ஒரு வழக்கறிஞர் தெரியும், எஸ்எல்பின்னா ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் இடைக்கால உத்தரவு கேஸு. அந்த இடைக்கால உத்தரவு கேஸை போட்டு நிரந்தர உத்தரவு எப்படா வாங்க முடியும்? கெட்டவாறு திட்டிடுண்டா. நான் கருப்பு கோட்டு போடுறதுலாம் கெட்டவாறு திட்டதில்லை. வீடியோ இருக்கிறதுனால சின்ன பசங்க பார்ப்பாங்கிறதுனால கெட்டவாறு திட்டதில்லை. நாடகோஷின்னு உச்சண்டா.
நீங்கள் பேசுகிறது இல்லாமல் அரசாங்க வழக்கறிஞரையும் நாடகோஷன் அடிமட்ட தொண்டர்களையும் யார் அரசாங்க ஊழியர்களையும் நீங்கள் எழுதி கொடுத்து வசனம் எழுதி கொடுத்து பேச சொல்கிறீங்க பார்த்தீங்க கேவலமாக இருக்குது. அவங்க வாய் தெரியாமல் உளறிறாங்க உண்மையாக. திருப்பி இந்த ரவுடி நான் என்ன செய்யன்னு தெரியல அதுக்காக தான் அடிக்கிறேன், முறைச்சி பார்த்ததுனால தான் அடித்தேன், அவனே வந்து வாலின்ற ஒத்துக்கிட்டான். அதே மாதிரி இன்றைக்கி பாருங்கள் 4 வாட்டி ஆணித்தரமாக சொல்கிறான் இடைக்கால உத்தரவுனா போன கேஸ் நீங்கள் வாங்கின உத்தரவே இடைக்கால உத்தரவுடா. அப்புறம் அப்பீலுக்கு போகும்போது இப்படா நிரந்தர உத்தரவு ஒரு கேவலமாக இல்லைடா. சீப் எடுத்து ஒழிச்சு வச்சா கல்யாணம்ன்றமா வாகனத்தை பரப்புரை வாகனத்தை சீஸ் பண்ணால் அவர் பரப்புரை நடத்தாமல் இருக்கணும் கேவலமாக இல்லை. ப்ளஸ்ஸு எல்லாத்தையும் நாடகோஷன் உச்சம் கேஸ் போட்டவங்களே அவங்களே சொல்கிறாங்க. யார் ஒருத்தர்னு சொல்கிறாரு திமுககாரங்க பக்கா மிரட்டுறாங்க. என் உயிருக்கோ எங்கள் அம்மா உயிருக்கோ ஏதாச்சும் ஆச்சுன்னா திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு இன்னும் 3 பேர் கேஸ் போட்டவங்க நாங்கள் போடவே இல்லைன்னு சொல்லி திருப்பி எனக்கு எந்த அரசியல்வாதி அவரும் வாங்கி விட்டார். எந்த அரசியல்வாதி வேணாம் நான் தெரியாமல் நான் கையெழுத்தே போடல நான் கேஸே போடலன்னா அவர் திருப்பி சொல்கிறாரு நீங்கள் மிரட்டுறதுனால சொல்கிறாரு நான் கேஸ் போடலன்னு. ஆனால் அது கூட எந்த அரசியல்வாதியும் வேணான்னு சொல்கிறப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க யாரா மிரட்டுறாங்கன்னு நல்லா புரிஞ்சிச்சு. அவர் சொல்கிறது நான் கேஸ் போடல அப்படின்னு சொல்கிறத விட்டு அது மிரட்டி சொல்ல வச்சுருக்கீங்க அந்த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு. 2வது ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் மிரட்டுறதுனால தான் அந்த மாதிரி சொல்கிறேன்ட்டு அவரே தெளிவாக வந்து அவரே என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் எனக்கு எந்த அரசியல் வேணாம் விட்டுருங்க நான் அன்னாட கட்சி நான் பொழைச்சி என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறாரு. மிரட்டுறதோட ரவுடிங்களோட உச்சோண்டா அராஜகத்தை உச்சம். தயவு சொல்கிறேன் யாருமே வந்து அவர் பேசுகிறதில் தெரியுது யாரும் மிரட்டிருக்காங்கன்னு வீடியோ காலில் சொல்லிட்டாங்கன்னு. அந்த வழக்கறிஞரும் நீங்கள் போட்டிருக்கா எச்சக்கோ பிச்சைக்கோ நீங்கள் பேசிட்டு ஒருத்தன் பேசுகிறான் வழக்கறிஞன்ட்டு. அவர் பேசுகிற ஒரு வழக்கறிஞர்களுக்கு தெரியும் எப்படி பொய் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பொய் பேசுகிறது ஆக்சுவலி நான் வந்து போடல, அப்பீலுக்கு போகல, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போகல, என் கையெழுத்தை ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்க. சரிப்பா ஓகே நீங்கள் சொல்லணும்னா நீ வந்து அதை மட்டும் சொல்லி விட்ருக்கணும். 2வது ஸ்டேட்மெண்ட்டு எனக்கு எந்த கட்சியும் வேணாம் விட்டுருங்க நான் அண்ணாட கட்சின்னு எனக்கு சொல்லும்போது உனக்கு பயம் தெரிகிற மாதிரி இருக்குது. நீ பயந்து போய் தான் சொல்கிறேன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க வழக்கறிஞர். சரி அவங்க 1008 பேர் பார்த்துருக்கோங்க. இது அராஜகன்னு உச்சம். அதே மாதிரி ஒருத்தர் வந்து 3 பேர் சொல்லிட்டாங்க விட்டுருங்கன்னு போட்டிரு கேஸு. செத்து போனோட அப்பா அவர் பொண்டாட்டி வந்து அவர் பிரிஞ்சிருக்காரு 8 வருஷமோ 9 வருஷமா ஏன் 25 வருஷம் சொல்லிக்கோ கல்யாணம் ஆகி 8 வருஷம் தான் ஆகுது. 8 வருஷமாக பிரிஞ்சிருக்காங்க. மிரட்டுறாங்கன்னு சொல்லுங்கம்மா உங்களுக்கு தப்பு சொல்ல. மிரட்டுறாங்கன்னா தைரியமாக வந்து மிரட்டுறாங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லிங்கன்னா ஆயுசு முழுக்க உங்களுக்கு சேஃப்டிமா செக்யூரிட்டிமா. ஆனால் மிரட்டல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்து போய் சொன்னீங்கன்னா மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. கொட்டை குனிஞ்சிக்கிட்டே இருக்கணும். என்றைக்கு உயர்ந்து தலை நிமிர்ந்து நிற்கிறீங்களோ என்னை மிரட்டுறாங்க அந்த ஒருத்தர் சொல்கிறாரு அவருக்கு ஆச்சாப் என் உயிருக்கோ எங்கள் அம்மா உயிருக்கோ பாதிப்பு ஆயிடுச்சுன்னா முக்கியமாக திமுக தான் காரணம்னு வெளிப்படையாக வீடியோ போட்டிருக்காரு. அவருக்கு வரவேற்கணுங்க. என் அண்ணனை தம்பியாக நினச்சிக்கிறேன் என் விஜய் என்னை காப்பாற்றோன்ற பேரில் நம்பிக்கையில் நான் இந்த வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்காரு. கேவலமான அரசியல் ஆட்சி நடந்திருக்கு. நாடகோஷன உச்சம். ரவுடிங்க வந்து எம்பியாக இருக்காங்க கூட்டணி கட்சி ப்ளஸ் இவங்க அடியாளுங்க வந்து தமிழ்நாடு அரசுக்கு வழக்கறிஞர். அவர் திருப்பி ஆணித்தரமாக இடைக்கால உத்தரவு தான் இதனால் வந்து விஜய் தப்புன்னு எங்கேயும் ப்ரூஃப் பண்ணல. அப்போ நீங்கள் பண்ணீங்கன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சா? நீங்கள் வந்து நிரபராதின்னு சொல்லிட்டாங்களா? யார் நிரபராதின்னு சொல்லிட்டாங்களா? ஏண்டா நீங்கள் வாங்கினதே இடைக்கால உத்தரவுடா. அதுக்கு அப்பீல் போகும்போது இடைக்கால உத்தரவு தான்டா கொடுப்பாங்க. எனக்கு வாயில் வந்துடும்டா. என்ன சொல்கிறேன் நம்ம சேனலை தயவுசெய்து சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.